அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் பழமையான நம்ம விருத்தாச்சலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு விருதாம்பிகை சமேத விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் தான், பிரம்மாண்டமான பழமையான ஆலயத்தில் தான் இருக்கும். இந்த ஆலயத்தை பற்றிய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஆலயத்திற்கு வருவதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த ஆலயத்தில் நம்ம மறக்காம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த ஆலயத்தினுடைய இன்னும் பல அதிசயங்கள் என்னன்னு தான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஆலயத்தில் வேண்டியதை வேண்டிய வண்ணம் கொடுக்கக்கூடிய அம்பாளாக நமது விருதாம்பிகை அம்மன் அருள்பாவித்து கொண்டிருக்கிறார். நம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த திருமகளாக, மூத்த தெய்வமாக, வீட்டினுடைய மூத்த பெண்ணாக இருந்து அத்தனை தலைமுறையும் காத்து கொண்டிருப்பவளாக அம்பிகை இங்கு அருள்பாவித்து கொண்டிருக்கிறார். இங்கு வந்த திருநாவுக்கரசர் அம்பிகையை பார்த்து கிளத்தி என்று பாடிய காரணத்தினால் அம்பிகை பாலாம்பிகையாகவும் மாறி இளமை வடிவத்திலும் அருள்பாவித்து கொண்டிருக்கிறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவு நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை அருள்பாவிப்பவளாக விருதாம்பிகை அம்மன் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் 5 கால பூஜை ரொம்ப விமர்சையாக அபிஷேகத்துடன் அலங்காரத்துடன் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆடிப்பூரம், சிவராத்திரி பெருவிழா என்று சுவாமிக்கான அத்தனை திருவிழாக்களும், ஆடிப்பூரம், சிவராத்திரி திருவிழா என்று சுவாமிக்கான அத்தனை திருவிழாக்களும் பிரம்மாண்டமாக மிக சொரூபமாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஆசீர்வாதம் பெறக்கூடிய மக்களாக இந்த அம்பிகையும் சுவாமியும் அருள்பாவித்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியறை பூஜை இங்கு இன்னும் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் 5ஆம் கால பூஜையான பள்ளியறை பூஜையில் அம்பாளை வணங்கும் போது அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கிறது என்றும், திருமண தடைகள் இந்த ஆலயத்தில் வழிபடும் போது திருமண தடைகள் நீங்குகிறது என்றும் இந்த ஆலயத்தினுடைய இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள், ஆலய நிர்வாகிகள் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் மாசி மகம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த ஆலயமே யார் எது வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு தவம் செய்த விபசித்து முனிவர் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும், நீண்ட நாட்கள் சுவாமிக்காக தவம் செய்தும் சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்கவில்லை என்ற ஏங்கி நந்தியம் பெருமானிடம் வேண்டினாராம். நந்தியம் பெருமானிடம் எப்படியாவது நான் சுவாமியை பார்க்கணும், அவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று நந்தியம் பெருமானிடம் வேண்ட, நந்தியம் பெருமான் சுவாமியிடம் சொல்ல, மாசி மகத்தன்று 6ஆம் நாளில் சுவாமி ரிஷப வாகனத்துடன் விருதாம்பிகை சமேத விருதகிரீஸ்வரராக ரிஷப வாகனத்தில் 6ஆம் நாளில் விபசித்து முனிவருக்கு அருள்பாவித்தார் என்றும், அத்தகைய திருநாள் இங்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு, மனிதர்களுக்கு
பிராணிகளுக்கு அத்தனை பேருக்கும் கேட்டதை கேட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த விருதகிரி சிவாலயம் அமைந்திருக்கிறது. யாழியினோட வாய்க்குள்ள ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து உருட்ட முடியும், அந்த கல்லை உள்ள கை விட்டு உருட்ட முடியும், ஆனால் அந்த கல்லை எடுக்க முடியாது. அப்படியான ஒரு அமைப்பா ஒவ்வொரு யாழியினுடைய வாய்க்குள்ளரையும் நம்ம ஒரு கல்லை பார்க்க முடியுதுங்க. அருமை. இயற்கை ஓவியம்ல இது எல்லாமே அந்த காலத்துல தீட்டப்பட்ட இயற்கை ஓவியங்கள். அருமை. ராஜாராணியாக இருந்தாலுமே அவங்க வந்து சாமிக்கு வந்து சிவன் தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து சாமி வந்து அவங்க வந்து சோதிச்சு பார்ப்பாரு. ஒவ்வொரு நிலையில அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பதவியை எடுத்துருவாரு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சோதனையா கொடுத்துட்டே வரும்போது அவங்க வீடு எதுவுமே இல்லாம இழந்துட்டு தனித்தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு கடைசியா வந்து நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அப்பயுமே வந்து சாமிக்கு வந்து அவங்களுக்கு தொண்டை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால வந்து சாமி வந்து அவங்களுக்கு முக்தி கொண்டு இதே இடத்துல வந்து ஜீவமுக்தி அடைஞ்சிருவாங்க. தான் நாத சர்மா, அவங்க எதிர்த்தாப்புல அவங்களோட மனைவி அனவர்தினி இந்த ஊரினுடைய ராஜாக்களாக இருந்தவங்க. குரு நமச்சிவாயர் திருவண்ணாமலைக்கு செல்லும் போது இந்த ஆலயத்திற்கு வந்ததாகவும் பசியோடு களைப்போடு பயண களைப்போடு இந்த ஆலயத்திற்கு வந்து விருதாம்பிகையை பார்த்து, கிழவி எனக்கு பசிக்கிறது கிழவி, இவங்க வயதானவங்க தானே, விருதாம்பிகை பழமையான மூத்த பெண் தானே அர்த்தம். அதனால அவர் சொல்லியிருக்காரு, கிழவி எனக்கு பசிக்குது கிழவி, ஏதாவது சாப்பாடு கூட அம்பாளை பார்த்து வேண்டியதாகவும், அம்பாள் அவள் முன்னால் தோன்றி நீ கிழவி கிழவி என்று அழைத்தால் என்னால் எப்படி சாப்பாடு எடுத்து கொண்டு வர முடியும், என்னை இளமையான பெண் என்று பாடு என்று கேட்டாங்களாம். அது அம்பாளாக இருந்தாலும் தன்னை வயதானவர்கள் என்று எந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ளவே மாட்டாள் என்று காட்டக்கூடிய வகையில் இந்த அழகான கதை கூறப்படுகிறது. பின்பு குரு நமச்சிவாயர் அம்பாளை இளமையானவள் என்ற பாடல் பாட அம்பாள் பாலாம்பிகையாக இளமையான பெண்ணாக தோன்றி அவருக்கு உணவளித்தார் என்று இந்த ஆலயத்தில் அழகான ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. எங்கே இருக்காது இந்த பக்கத்துல. ஆமா, எல்லாமே சொதையால தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கருங்கல் விமானம் இருக்கும். ஆமா, சிவா இருக்கணும். கரெக்ட். இவருக்கு மட்டும் அப்படியான ஒரு அமைப்பு. எல்லாமே சுதையா இருக்கும்போது இங்க மட்டும் கருங்கல் அமைப்புல இருக்கும். இதுல தர்சனாமூர்த்தியும் இருப்பார். தெற்கு பார்த்து தான் இருக்காரு. ஆமா ஆமா. அடுத்தது முருகர் மண்டபமா? அதை பார்த்துரும். அதுதான் இங்க இருக்க முக்கியமானது. அப்படியா? என்ன சிறப்பு அங்க அந்த மண்டபத்துல முக்கியமானதுக்கான விஷயமா? சிவன் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு விஷயம் பண்ணா அதுக்கான ஒரு வழிமுறை இருக்குல்ல. ஆமா. அதே மாதிரி வந்து சாமிக்கு பூஜை பண்ணாலும் நம்ம ஒரு வழிமுறையை பயன்படுத்தி தான் பூஜை பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா 28 ஆகம விதி இருக்கு. அதாவது ஆகம விதிப்படி தான் கோயில்ல பூஜை பண்ணுவாங்க. அந்த அது 28 ஆகம விதி இருக்கு. அந்த 28 ஆகம விதியுமே வந்து முருகர் வந்து இங்க ஒவ்வொரு லிங்கமா பிரதிஷ்டை பண்ணி முருகர் வந்து இங்க வழிபட்டுட்டு போயிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோயிலுமே பாத்தீங்கன்னா வந்து ஆகம விதிப்படி தான் பூஜை பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதி யூஸ் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா எல்லா சிவன் இந்த 28 ஆகம கோயிலுக்கு வந்தோன்னா இருக்கிற எல்லா சிவன் தலத்துக்குமே சாமியை பார்த்துட்டு வந்த ஒரு பெரிய பலன் இந்த இடத்துல. அது பாத்தீங்கன்னா முருகர் எல்லாத்தையுமே சக்கரங்கள் பாத்தீங்கன்னா சாமிக்கு பாதத்துக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த முருகர் பாத்தீங்கன்னா பாதத்துக்கு கீழே இருக்கும். பாதத்துக்கு கீழே மேல வச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஆகம விதிகள் சொல்லப்பட பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள். 28 ஆகமங்கள். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த கோயில் ஆகமத்துக்குன்னு கோயில் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அதுவும் இங்க விருதாச்சலத்துல தான் இருக்கு. இங்க மட்டும்தான் இருக்கு ஆகம கோயில்னு பாத்தீங்கன்னா. அது இங்க மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலே. பாத்தீங்கன்னா எல்லா சாமிக்குமே பாத்தீங்கன்னா சக்கரங்கள் வந்து பாதத்துக்கு அடியில தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சாமிக்கு மேல இருக்கும். பிற்கால பாண்டியர்கள்னு சொல்லப்படக்கூடிய பிற்கால பாண்டியர்கள் வந்து மீன் சின்னத்தை, அதாவது திமிழ் இருக்கக்கூடிய சுறா மீன்களினுடைய சின்னங்களை பயன்படுத்தின பிற்கால பாண்டியர்களினுடைய லட்சணை. இந்த மண்டபங்கள் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கலான்றது இந்த லட்சணையின் மூலமா தெரியும். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தினுடைய பெயர், நடு கோபுரத்தினுடைய பெயர் கன்றாரித்தன் கோபுரம். அதாவது சோழ மன்னர்களினுடைய முப்பெரும் மன்னனாக யானை துஞ்சிய தேவராக இருந்தவர் கன்றாரித்தனார்.
அவர் இந்த கோபுரம் கட்டும்போது, இந்த ஆலயத்தினுடைய இந்த திருப்பணி செய்து கொண்டிருக்கும் போதே சிவப்பதம் அடைந்த காரணத்தினால், சிவனரிச் செல்வனாக இருந்த அவர் சிவப்பதம் அடைந்த காரணத்தினால் அவரது மனைவியான செம்பியான் மாதேவி இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை எடுத்து செய்தார்கள் என்றும், பல கற்றளிகளை ஏற்படுத்திய செம்பியான் மாதேவியினுடைய மிகப்பெரிய திருப்பணிகளால் இந்த ஆலயம், இந்த மண்டபம் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த கோபுரத்தினுடைய பெயரே கண்டராதித்தன் கோபுரம் என்று அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டராதித்தனார் கோபுரம் மிக பிரம்மாண்டமாக சோழ அரசுகளால் கட்டப்பட்டு, அதால் பராமரிக்கப்பட்டு, சோழ அரசால் பராமரிக்கப்பட்டு, ஒரு வரலாற்று சின்னமாக, கோவிலினுடைய பிரம்மாண்ட வெளிப்பாடாக இந்த கண்டராதித்தனார் கோபுரம் இருக்க, இது வரலாற்று சின்னமாக சோழர்களினுடைய பெருமையை சொல்லக்கூடிய கோபுரமாக அமைந்திருக்கிறது என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு வந்தது. பின்னால் வந்த விஜயநகர பேரரசு இந்த 100 கால் மண்டபத்தை கட்டுகிறார்கள். இந்த 100 கால் மண்டபம் கட்டுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், இந்த கோபுரத்தை இடிக்கவும் முடியாது. அதே சமயம் இந்த கோபுரத்தினுடைய பெருமை மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் வண்ணமாக இந்த 100 கால் மண்டபத்தை கட்டிய பின்பு இந்த 100 கால் மண்டபத்திலிருந்து நீங்கள் கோபுரத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கவே முடியாது. அப்படியாக இந்த 100 கால் மண்டபம் இந்த கோபுரத்தினுடைய பிரம்மாண்டத்தை தடுக்கும் வண்ணமாக, இந்த கோபுரத்தை நம்மால் பார்க்கவே முடியாத வண்ணமாக இந்த 100 கால் மண்டபத்தை கட்டி கோபுரத்தினுடைய அந்த விசித்திரத்தை, கோபுரத்தினுடைய பிரம்மாண்டத்தை, கோபுரத்தினுடைய விஸ்வரூபத்தை பார்க்காத வண்ணம் விஜயாலய சோழரசு மன்னர்கள் தடுப்பதற்காக இந்த 100 கால் மண்டபத்தை கட்டினார்கள் என்றும் கூறப்படுகிறது. நீங்க இந்த மண்டபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தினுடைய பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. இந்த மண்டபம் கோபுரத்தினுடைய ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடியதாக, இந்த காட்சியை தடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்போ இங்கே 63 சன்னதி, இங்கே 4 சன்னதி. மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சார். இது மூவரால பாடல். யார் யாரால? சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர். இங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சாமியை பத்தி பாடுறதுக்காண்டி வராரு. ஊரும் ரொம்ப சாமியை பத்தி வருவார். சாமி ரொம்ப வயசான சாமியா இருக்காரு, ஊரும் ரொம்ப பழமையான ஊரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடாம போயிடுவார். சாமி வந்து முருகர்கிட்ட சொல்லி தேட சொல்லுவார், எங்கப்பா இங்க ஒருத்தர் வந்தாரே காணும் பாடுறதுக்காக அப்படின்னோடனே முருகர் வந்து 4 திசைக்கும் போவார். இங்க பாத்தீங்கன்னா வேடப்பர், வெண்மலையப்பர், கரும்பாயனம் கொண்டார், குளஞ்சியப்பர்னு சொல்லிட்டு 4 திசையிலும் 4 முருகர் இருக்காங்க. இங்க வேடப்பர் கோயில்கிட்ட இருந்து சுந்தரரை வந்து கட்டி இழுத்துட்டு வந்து சாமி கிட்ட வந்து விட்டுருவாரு. நீ ஏன் பாடாம போயிட்டேன்னு சொல்லி வந்து சாமி கிட்ட வந்து நீயும் ரொம்ப கிழவனா இருக்க, வயசானவனா இருக்க, உன்னோட ஊரும் ரொம்ப பழசா இருக்கு, உங்கள்கிட்ட எந்த பொருளும் இருக்காது, அதுக்காக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சுந்தரமூர்த்தி நாயன்மார் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அடியார்களுக்கு வந்து அன்னம் பாலிப்பார். அவர் தான் அதோட தொண்டா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்காக தான் அவர் பொருள்லாம் ஈட்டுவார். அப்படி இருக்கும்போது சாமி வந்து கேட்பாரு என்ன வேணும்னு சொன்னா 14,000 பொன் வேணும்னு சொல்லி சுந்தரர் சொன்னா 14,000 பொன் கொடுத்துருவார். இந்த மாதிரி சாமியை பத்தி பாடுவார். பாடிட்டு அந்த பொண்ணையும் வாங்கிட்டு போயிடுவார். அப்படி வாங்கிட்டு போனவர் வந்து அவரோட ஊர், சுந்தரரோட ஊர் வந்து திருவாரூர். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எங்கள் ஊருக்கு கொண்டுட்டு போகிறது, எனக்கு திருட்டு பயமாக இருக்குது, டேரெக்டாக திருட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் ஆற்றுல போட்டு எங்கள் ஊர் மணிமுத்தார் நதியில் போட்டுட்டு அவங்க ஊர் கமலாய குளத்தில் போய் எடுத்துக்க சொல்லுவார். அதே மாதிரி வந்து மணிமுத்தார் நதியில் போயிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பொண்ணை போட்டுருவார். அதே மாதிரி கமலாய குளத்தில் போய் சாமியை பற்றி மறுபடியும் பாடின உடனே பொண்ணு கிடச்சிரும். கிடச்சிட்ட உடனே என்ன பண்ணுவார்னா, அங்கே பாசி அடைஞ்சிருக்கும். ஏன்னா தண்ணியில் போட்டு தான் பாசியாக இருக்கும்ல. அப்படி அடைஞ்ச உடனே அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயன்மார் வந்து நம்ப மாட்டார். மறுபடியும் வந்து சாமி கிட்ட முறையிடுவார், நீ வந்து ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி முறையிட்டோன்னா மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றோடுத்த விநாயகர் இருக்கார். இந்த விநாயகரை வந்து அங்கே அனுப்புவார் சாமி. சாமி வந்து மாற்றோடுத்த விநாயகர். இந்த விநாயகர் என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணை வந்து உரசி பார்த்து இது பொண்ணுதான் சொல்லி நிரூபிச்சு காட்டுவார். அதுக்குதான் இந்த விநாயகர் வந்து மாற்றோடுத்த விநாயகர். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருப்பார். இங்கே நம்ம விருத்தாச்சலத்தில் இருப்பார். அதே வந்து அங்கே திருவாரூரில் இருப்பார். திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அந்த கமலாயங்குளத்தில் தனியாக இந்த விநாயகருக்கு சன்னதியே இருக்குது. இங்கிருந்து இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பொண்ணை மணிமுத்தாரில் போட்டு அங்கே எடுத்துக்கிறாரு. ஆமாம், அதான் அந்த காலத்துல ஏடிஎம் மாதிரி ஆற்றுல போட்டு குளத்துல எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதுதான் பழமொழி. விநாயகர் தான் உரசி பார்த்து இது தங்கமா இல்லையான்றதை பார்த்து சொல்லியிருக்காரு. அந்த தங்கத்தை வந்து உரசி பார்க்குற கல் பேர் வந்து மாற்றுக்கல். அதை உரசி பார்த்து இது வந்து அதனால மாற்று உரைத்த விநாயகர். மாற்று உரைத்த விநாயகர். சபாஷ் சபாஷ் சபாஷ். நல்லா மகிழ்ச்சி.
இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் இந்த சித்திரை மண்டபம்ன்ற பிரம்மாண்டமான ஒரு கலை சின்னம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மண்டபம். தேர் வடிவத்தில் இங்கு விநாயகரும் முனிவர்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த செதுக்கப்பட்டு யானையினால் இருக்கக்கூடிய யானையும் சிம்மமும் இணைந்த அந்த யாழின்னு என்ன பண்ணா யானையும் புலியும் இணைந்த யாழி வடிவமாக இந்த யாழிகள் இங்கு வடிவமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய யாழிகளை நம்மால் பார்க்க முடியும். அந்த யாழியினுடைய பின்பக்கத்தை அந்த வாளையும் நம்மால் இங்கு பார்க்க முடியும். லயன் டைகர் சேர்ந்து லிங்கர் என்ற ஒரு உயிரினத்தை இன்று உருவாக்குகிறார்கள். அப்படியே அந்த காலத்தில் புலியையும் யானையும் புலியும் இணைத்து யாழி என்கிற ஒரு உயிரினத்தை அந்த காலத்து ஜெனட்டிக்கல் சயின்ஸில் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த யாழிகளை நம்மால் பார்க்க முடியும். யானை வடிவமும் புலியின் சுரூபமும் கொண்ட யாழிகளை இந்த சித்திரை மண்டபத்தில் நம்ம பார்க்க முடியும். இதை தவிர இந்த சித்திரை மண்டபத்தில் பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, இந்த சீலிங் மேற்கூரைகளில் அழகான சிற்ப வேலைப்பாடுகளை இந்த மேற்கூரையில் நம்மால் பார்க்க முடியும். எப்படி சிற்பிகள் இந்த மேற்கூரையில் இந்த சிற்பங்களை செதுக்கியிருப்பார்கள்? அவர்களுடைய கண்களில் தூசி விழுந்து விடாதா? அவர்கள் கண்களில் அந்த கட்டி விழுந்து விடாதா? எப்படி படுத்துக்கொண்டே இந்த சிற்பத்தை செதுக்கியிருப்பார்கள்? இந்த சிற்பங்கள் எல்லாம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்களாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இந்த சிற்பிகள் இந்த சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க? ஆடல், பாடல், கூடல், மகிழ்ச்சி, சந்தோஷம், வெளிப்பாடு, இசை வாத்தியங்கள் முழங்குதல் என்று இந்த சிற்பங்கள் எல்லாம் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை, கொண்டாட்டங்களை காட்டக்கூடிய சிற்பங்களாக மேலே இந்த சிற்பங்கள் முழுவதுமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சித்திரை மண்டபம் முழுவதுமாக அந்த சிற்பக்கலை வேலைகளை நம்மால் முழுவதும் பார்க்க முடிகிறது. எப்படி இந்த சிற்பிகளால் இது சாத்தியமானது? இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் கூட இப்படியான ஒரு சிற்பங்களை செய்யவே முடியாது. எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் இப்படியான கல்லில் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட மேற்கூரைகளை நம்மால் பார்க்கவே முடியாது. இது உலகத்திலேயே இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் மட்டுமே பார்க்க முடியும். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வரும்போது மறக்காமல் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மேற்கூரையில் சித்திரை மண்டபத்தில் மேற்கூரையில் அடைக்கப்பட்ட இந்த அற்புதமான சிற்பங்களும் இந்த அற்புதமான இயற்கை ஓவியங்களையும் தவறாமல் பாருங்க. பார்த்தீங்கன்னா வர்ணலிங்கம் சாமியிலேருந்து வெளியே வந்த உடனே வர்ணலிங்கம். இப்போ வறட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை இல்லாத காலத்திலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு கிரீடம் மாதிரி தண்ணி நிரப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணுறாங்கன்னா அன்னைக்கே மழை பெய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரியே வழியாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. மழை இல்லாத காலத்தில் வந்து தண்ணி நிரப்பிட்டு பண்றாங்க. பூமி வந்து கந்தக பூமி. என்ன விருதாச்சலம் வந்து ஒரு கந்தக பூமி தான். வெயில் அதிகமா இருக்கிறப்ப மழை வராத காலகட்டத்துல சுவாமிய ஜலகிரீடம் ஃபுல்லா தண்ணியா நிரப்பினதுக்கு அப்புறம் மழை பெய்யும் இந்த ஊரினுடைய பெரிய நம்பிக்கையா இருக்கு. அது மாதிரி நடந்து மழையும் பெய்யுது. எப்பெல்லாம் மழை வேண்டணுமோ அப்பெல்லாம் சுவாமியை ஜலகிரீடம் பண்ணி சுவாமியை குளிர வைக்கும் போது இந்த பூமியும் குளிருதுன்றது இந்த ஊரினுடைய பெரிய நம்பிக்கையா இருக்கு. எவ்வளவு செய்திகள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. கோயிலுடைய முழு கைடு நீங்க வேணும்னா ஐயாவிட்ட கேட்டாலே போதும். அவ்வளவு தகவல்கள். முப்பிள்ளையார் இங்க 3 பிள்ளையார், முப்பிள்ளையார், ஒரு நர்தன விநாயகரா இருக்காரு. நர்தன விநாயகர். ஓ, அருமை. பாத்தீங்கன்னா சாமி பாதம் இங்க இருக்கு. அரடே, சிவபெருமானுடைய பாதத்தை பாம்பாட்டி சித்தர் வந்து இங்க வழிபட்டுட்டு போயிருக்காரு. அப்படியா? சித்தர் பூமி தான். சித்தர் பூமி வழிபட்ட இடம். சித்தர் பூமியாகவும் இருக்கு, 4 பாடப்பட்ட ஸ்தலமாகவும் இருக்கு. அதே மாதிரி வந்து வள்ளலார் வந்து சாமியை பத்தி பாடியிருக்காரு. வள்ளலார் வழிபட்டிருக்காரு. ஆமா, வெளியவே வள்ளலாருடைய சன்னதி. ஆமா, வள்ளலார் இங்க சாமிக்காக பாட்டும் ஏற்றிருக்காரு. இந்த உட்பிரகாரத்துல வந்து 63 சன்னதி, சப்த கன்னியர்கள் இருக்காங்க. மாற்றொருத்த விநாயகர் இருக்காரு, முருகர் இருக்காரு. இங்க ருத்ர, மகாதேவ ருத்ர, சிவருத்ரர். ஆமா, 11 ருத்ரத்துல வருமே. பிந்து மாதவ பெருமாள். எல்லா சிவன் தத்துலையுமே பார்த்தீங்கன்னா சாமி இருப்பாங்க. சாமிக்கு அடுத்த பிரகாரத்துல முருகர் இருப்பாரு. முருகருக்கு அடுத்ததாக தான் பெருமாள் இருப்பாங்க. பெருமாள் இருந்தாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து காசியில இருக்கிற அதே அமைப்புல தான் இருப்பாங்க. காசியில் வந்து பிந்து மாதவ பெருமாள் இருப்பாங்க. இங்கே அதே மாதிரி இருப்பாங்க. காசியோட வீசம் அதிகம் விருத காசின்னு சொல்லுவாங்க. இது காசிக்கு நிகரான ஸ்தலம் வந்து. காசிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து வயதான அம்பாளா இங்கே இருப்பாங்க. பாலாம்பிகை. அங்கே வந்து
விருதாம்பிகை, அங்க விருதாம்பிகை, இங்க பாலாம்பிகை. குரு நமச்சிவாயர் வந்து இங்க சாமி கிட்ட வந்து வழிபட்டு இருக்கும்போது சாமி அம்பாள் வந்து உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப கிளத்தின்னு சொல்லி சோறு கொண்டு வா கிளத்தின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பாடுவார். அதுக்காண்டி வந்து நீங்க கிளத்தின்னு சொல்லி பாடினா எப்படி நான் சாப்பாடு உங்களுக்கு சீக்கிரமா கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால கிண்டல் பண்றதுக்காண்டி வந்து சாமி வந்து பாலரூபமா இங்க காட்சி கொடுத்துருக்கோம். இங்க பள்ளி இரவு 6 கால பூஜை நடக்கிறது. 5 கால பூஜை. வெளியே வந்து ரோடு இருக்குல்ல, ஆமா, அது வந்து தேரடி பிரகாரம். அது 5வது பிரகாரம். 5வது பிரகாரம். ஸோ முதல் பிரகாரம் வந்து உட்பிரகாரம், 2வது வந்து வன்னிமர பிரகாரம், இது கைலாய பிரகாரம். ஆமா, வெளியே தேரடி பிரகாரம். ஓ, அருமை அருமை. ஸோ 5 பிரகாரம், 5 தேர், 5 நந்தி, பஞ்சபூத ஸ்தலங்களாக இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா தான் இருக்கு. சாமிக்குமே 5 பேர் இருக்கு. சிறப்பு. கட்டுங்க ஐயா. இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை வியாப்சித்து முனிவர் இந்த ஆலயத்திலேயே தவம் இருந்து இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை மேற்கொண்டதாகவும் இந்த பணியாட்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது சிவபெருமான் இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமான வன்னிமர இலைகளை அவங்களுக்கு கொடுங்கப்பா, வன்னிமரத்தினுடைய இலைகளை கொடுங்கப்பா. அந்த இலைகளை வாங்கும்போது அவங்க எத்தனை தூரம் வேலை பார்த்திருக்கிறார்களோ அத்தனை தூரம் அந்த இலைகள் எல்லாம் பொன்னாக மாறும், அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஒரு ஊதியமாக அது மாறும் என்று இறைவன் வாக்கு கொடுத்ததாகவும், அப்படி வியாப்சித்து முனிவர் அந்த இலைகளை கொடுக்கும்போது அந்த இலைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றார் போல் அது புண்ணாக மாறிச்சான். யார் யார் உழைக்காமல் இருந்தார்களோ அவர்களுடைய அந்த இலைகள் எல்லாம் இலைகளாகவே இருந்ததுன்னு இந்த ஆலயத்துல ஒரு அழகான ஒரு கதை சொல்லப்படுது. என்ன தெரியுமா அர்த்தம்? நம் வாழ்க்கையிலும் இறைவன் வாய்ப்பு என்கிற வன்னிமரத்து இலையை நம் கைகளில் கொடுக்கிறார். யார் ஒருவர் அந்த வாய்ப்பு என்கிற இலையை பிடித்து கொண்டு நம் உழைப்பு என்கிற உரத்தை அதில் போடுகிறோமோ நம் வாழ்க்கை பொன்னாக மாறுகிறது என்று கூறக்கூடிய அழகாக வரலாறாக இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் கூறப்படக்கூடிய வியாப்சித்து முனிவர்களுடைய கதை நமக்கு காட்டுகிறது. இதே இடத்துல நீங்கள் அந்த வன்னி மரத்தை இப்பொழுதும் பார்க்க முடியும். 2500 வருடங்கள் பழமையான வன்னி மரம். அது எப்படிப்பா 2500 வருடங்கள் பழமையான வன்னி மரம்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்கலாம். பெல் நிறுவனம் இதை ஆராய்ச்சி செய்து இந்த மரம் 2500 வருடம் பழமையான மரம் என்று பெல் நிறுவனம் அதற்கு சான்று அளித்திருக்காங்க. அந்த மரம் ஒரு புயல்ல சாய்ந்தப்ப கூட அந்த மரம் சாய்ந்து விடக்கூடாதுன்னு ஒரு கல் மண்டபம் எழுப்பி அந்த மரத்தை சாய்ந்து விடாமல் இருக்க ஒரு அண்ட கொடுத்தல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாக ஒரு கல் மண்டபம் எடுத்து அந்த மரத்தை இன்றைக்கும் தாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாங்கக்கூடிய நிலையையும் அந்த கல் மண்டபத்தையும் நீங்கள் இப்பொழுதும் பார்க்க முடியும். அந்த மரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய துளைகள், 2500 வருஷங்கள் பழமையான மரம் இல்லையா, அதில் நிறைய துளைகளை தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கிருந்து மற்றொரு இடத்த நீங்கள் மரத்துக்குள் இருக்கக்கூடிய துளைகளை நம்மளால் அப்படியே பார்க்க முடியும். ஆனாலும் கூட இன்றைக்கும் அந்த மரம் பசுமை மாறாமல் பச்சை பசேல் என்று அதே இலைகளோடு, அதே வன்னி மரத்து இலைகளோடு எந்த இலை புண்ணாக மாறியதோ அந்த இலையை 2500 வருடங்கள் கழித்து இன்றைக்கும் நாம் தரிசிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஒரு 2500 வருடம் பழமையான ஒரு மரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அந்த மர பொந்துகளை இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டுமா? வியாப்சித்து முனிவர் தவம் செய்த இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? குபேரனினுடைய தங்கை வந்த இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? விருதகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு வாருங்க. வியாப்சித்து முனிவர் இந்த ஆலயத்திற்கான திருப்பணியை மேற்கொண்ட போது இங்கு வந்த குபேரனினுடைய தங்கை காமவல்லி இந்த குளத்தில் குளித்ததாகவும், குளிக்கும் போது அவளுடைய மூக்குத்தியை இங்கு தொலைத்து விட்ட காரணத்தினால் இந்த மூக்குத்தியை தேடி அவள் அலைந்தாள் என்றும், அவளுடைய மன வருத்தத்தை புரிந்து கொண்ட வியாப்சித்து முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் அந்த மூக்குத்தியை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து தந்திருக்கிறார். இதை அறிந்த காமவல்லி மிக சந்தோஷப்பட்டு, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்கிறீங்களா, இந்த மூக்குத்தியை மட்டும் நான் வச்சுக்கிறேன், மற்ற நகைகள் எல்லாவற்றையும் குபேரனுடைய தங்கை இல்லை மற்ற நகைகள் அத்தனையையும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்காகவே நான் தருகிறேன் என்று வியாப்சித்து முனிவரினுடைய அருளாலும் இந்த ஆலயத்தின் மீது அவள் கொண்டிருந்த அன்பாலும் இந்த ஆலயத்திற்காக குபேரனினுடைய தங்கையே பொருட்களை தானமாக கொடுத்தாள் என்று இந்த ஆலயத்தில் அற்புதமான ஒரு கதையும் கூறப்படுகிறது. விருதாச்சலம் என்கிற இந்த ஊரை விருதகாசின்னு அழைக்கிறாங்க. காசிக்கு நிகராக முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த விருதாச்சலம் மண் அமைந்திருக்கிறது. காசியில் இறந்தால் முக்தி என்று சொல்வது போல விருதாச்சலத்திலும் இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த விருதாச்சலம் மண் அமைந்திருக்கிறது. விருதகாசி என்றே இந்த ஸ்தலத்தை அழைக்கிறார்கள். காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலமாக இங்கு காசி விஸ்வநாதரையும் தரிசிக்கக்கூடிய பிரகார மூர்த்தியாக காசி விஸ்வநாதரும் நமக்கு அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு இறந்தவர்களை அன்னை விருதாம்பிகை அப்பனின் மடியில் படுக்க வைத்து
விருத்தாச்சலேஸ்வரனுடைய மடியில் படுக்க வைத்து, சுவாமியினுடைய மடியில் இறந்தவரை படுக்க வைத்து, அன்னை தன்னுடைய புடவை முந்தானையால் அவருக்கு விசிறி பிரம்மதேவரினுடைய தேரில் ஏற்றி அவரை முக்திக்கு அனுப்புகிறாள் என்று இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய அற்புதமான கதை கூறுகிறது. இந்த காட்சியை நீங்கள் கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையிலும் பார்க்கலாம். அன்னை முந்தானையால் அந்த இறந்தவரின் உடலுக்கு வீச அந்த மகன் அப்பனினுடைய மடியில் படுத்திருக்க பிரம்மதேவர் தேரில் அமர்ந்திருப்பது போல ஒரு சிற்பம் இந்த கோபுரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக அம்பாள் இந்த மண்ணில் தோன்றியவர்களுக்கு பிறவா வரம் கொடுப்பவளாக, முக்தியை தருபவளாக இந்த விருதாம்பிகை அம்மன், விருதாச்சலேஸ்வரர் முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சன்னதி முருகப்பெருமானினுடைய சன்னதி. 28 நட்சத்திரங்களையும் நமக்கு காட்டும் வகையில் 28 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து நட்சத்திர தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சன்னதியாக இந்த முருகப்பெருமானினுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இங்கு ஆகம விதிகளை காட்டும் வகையிலும் அந்த 28 லிங்கங்களை நாம் தரிசிக்க முடிகிறது. அந்த இடத்திலிருந்து தியானம் செய்பவர்களுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்திற்கு எழுகிறது என்றும், குண்டலினி யோகம் பயிற்சி செய்பவர்கள் அந்த இடத்திலிருந்து தியானம் செய்தால் குண்டலினி பயிற்சி வேகமாக வருகிறது என்றும் இங்கு இருக்கக்கூடிய யோக முறை பயிற்சியாளர்கள் கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் பழமையான ஸ்தலமாக, தஞ்சாவூர் கோயிலுக்கும் முற்பட்ட ஸ்தலமாக, 2500 வருடங்கள் பழமையான வன்னி மரத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக, திருமண தடைகள், குழந்தை பேறுகள் போன்ற வரங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக, இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய விருதகாசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மண்ணில் அருள்மிகு விருதாம்பிகை சமேத விருதகிரீஸ்வரரை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசித்து எல்லாம் வல்ல இறைவனினுடைய அருளையும் பெருளையும் பெற வேண்டும் என்று இங்கு வந்து இதை காணொளியை பார்க்கக்கூடிய இந்த பக்தர்கள் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி முக்தி பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி, மேலும் இது போல பழமையான ஆலயங்கள் பற்றியும், இந்த ஆலயங்களினுடைய சிந்தனைகள் பற்றியும், இங்க இருக்கக்கூடிய அற்புதமான நம்பிக்கைகள் பற்றியும், இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் பற்றியும், சிற்ப வேலைப்பாடுகள் பற்றியும், சித்தர்கள் பூமி பற்றியும் நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொளியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். இந்த கோயிலை பற்றிய, இந்த காணொளியை பற்றிய உங்களது பதிவுகளை கீழே கமெண்ட்லையும் பதிவு செய்யுங்க. நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.